ஜனவரி மாதம் 10 வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் வெனிசுலாவுக்குள்ளே நுழைந்து கைது செய்து அமெரிக்காவுக்கு கடத்தி கொண்டு வந்து வழக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ ஜனநாயகவாதியா அல்லது சர்வாதிகாரியா, இடதுசாரியா, அதிகார துஷ்பிரயோகம் செய்தவரா அல்லது கடந்த வருடம் தேர்தலில் முறைகேடு செய்தாரா, இதனால் மக்கள் மத்தியில் விருப்பை சம்பாதித்தாரா என்பதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. வெனிசுவேலா ஜனாதிபதி எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும், போலி ஜனநாயகத்தினுடைய பெயரால் இன்னொரு நாட்டின் மீது அத்துமீறும் அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு மட்டும்தானா இருக்கிறது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. உண்மையில் வெனிசுவேலாவை சாப்பிட்டு ஏப்பம் விடும் கனவுகள் அமெரிக்காவுக்கு எப்போதோ இருந்தது. ட்ரம்ப் வெனிசுவேலா ஜனாதிபதியையும் அவர் மனைவியையும் கடத்தி கொண்டு வந்த பின்னர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் முழுக்க முழுக்க எண்ணெய் சம்பந்தப்பட்டவை. ஊரான் வீட்டு சாப்பாட்டை இந்த வழியிலும் வலித்து துடைத்து விழுங்கும் எண்ணம் கொண்டவை. இது எண்ணெய் வளத்தை கவர்ந்து கொள்வதற்காக நடந்த ஒரு அடாவடித்தனம் என்று உலகத்தில் இருக்கும் 200 சொச்ச நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்ன செய்துவிட முடியும்? ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கா அதன் 400 ஆண்டுகால சரித்திரத்தில் மேற்கொண்ட ஒவ்வொரு போரும் அதன் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் பெரும் உந்து சக்தியாக அமைந்திருக்கின்றது. முதலாம் 2ஆம் உலக யுத்த காலத்தில் பிற நாடுகளுக்கு ஆயுத பண உதவிகளை தாராளமாக செய்து வட்டியோடு திருப்பி எடுத்துக்கொண்டு செழித்த அமெரிக்கா மத்திய கிழக்கில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு எண்ணெய்க்காகவே வளைகுடா நாடுகளை துண்டாடியது. அமெரிக்கா முழு தோல்வியடைந்த யுத்தம் என்ற ஒன்று இருந்தால் அது வியட்நாம் யுத்தம் மட்டும்தான். மற்றபடி அது தொட்டதெல்லாம் பொன்னாகத்தான் மாறின. ஒரு வல்லரசாக அல்லாமல் வேறெந்த விதமாகவும் தன்னால் இருக்க முடியாது என்று நன்கு புரிந்து கொண்டு அதன்படி காய்களை நகர்த்துகிறது. ஒரு பக்கம் டாலர் பலத்தை காட்டி உலகத்தை மிரட்டுவது, இன்னொரு பக்கம் இராணுவ அதிகார பலத்தை காட்டி தன் மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவது என்று கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா ஒரு அசுரனை போலத்தான் உலகில் வலம் வருகிறது. அமெரிக்காவுக்கு யூதர்கள் மேல் விசேட அக்கறையோ முஸ்லிம்கள் மேல் தனிப்பட்ட விருப்போ எதுவும் கிடையாது. மத்திய கிழக்கில் செல்வம் கொழிக்கிறது, அதை விழுங்க தனக்கு ஒரு கரம் தேவை. அங்கே அரபுகளுக்கு வேண்டத்தகாத ஒரு தேசமாய் இஸ்ரேலை மலர வைத்திருப்பதற்கான பின்னணி காரணம் இதுதான். மேலும் இந்த சகோதர தேசங்களினுடைய பிரிவினைகளும் முரண்பாடுகளும் அமெரிக்காவுக்கு தன் பிசினஸில் காலூன்றுவதற்கு மேலதிக போனஸாக அமைந்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கு யுத்தம் என்பது ஒரு ஸ்டேட்டஸ். அமெரிக்காவுக்கு ஏகாதிபத்திய வல்லரசு டைட்டில் என்பது ஒரு பணக்கார இமேஜ். யார் கழுவி ஊற்றினாலும் அது தன்னை இன்றைக்கும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அப்பேற்பட்ட அமெரிக்காவை 50 ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய கிழக்கின் பெட்ரோலிய தேசங்கள் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் கொடுக்காமல் அவமதித்து அடக்கி ஒடுக்கி வைத்த வரலாற்று சம்பவத்தையும் அதன் பின்னர் அமெரிக்கா எவ்வாறு தன்னை ஒரு தாதாவாக இப்படி மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாட்டையும் கூறு போட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை தீயா எரியும் போதெல்லாம் அரபு நாடுகளினுடைய பெட்ரோலிய வளங்களும் அவற்றின் பிரம்மாண்டமும் எண்ணெய் கிணறுகளினுடைய மதிப்பீடுகளும் பெரிய சத்தத்துடன் வாசிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்குவதை ஏன் அரபு நாடுகளால் நிறுத்த முடியாது என்று இளம் தலைமுறையினர் ஆக்ரோஷத்துடன் கேட்பதை சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கிறோம். இப்போது வெடி ஜோக்காகி போன இந்த விஷயம் அன்று நிஜமாகவே நடந்தது. ஆம், இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா உட்பட அதன் பிரியமிகு தேசங்களுக்கும் பெட்ரோல் விநியோகம் நிறுத்தப்பட்டது. அன்று ஃபேஸ்புக்கும் டிக்டாக்கும் இன்ஸ்டாகிராமும் இருந்திருந்தால் இதுவல்லவா ஒற்றுமை என்று ஆளுக்கால் வீடியோக்கள் போட்டு கலக்கியிருப்பார்கள். அந்த எண்ணெய் தடை விவகாரத்தை பார்ப்பதற்கு முதலில் அதற்கு வழிகோலிய நிகழ்வுகளை பார்த்து விடலாம். 1967ஆம் ஆண்டு 6 நாள் யுத்தத்தில் ஏற்பட்ட அவமான காயங்களுக்கு ஒரு தக்க பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரபு நாடுகள் மனசுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்தன. வெறும் 6 நாளில் இஸ்ரேல் எகிப்தின் சினாய் தீபகற்பம், சிரியாவினுடைய கோலான் குன்றுகள், ஜோர்தான் பகுதிகள் என்று மேலும் அபகரித்து கொண்டு கொழுத்து போனது அரபுலகத்துக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்திருந்தது.
சரியான சந்தர்ப்பம் அமையும் வரை காத்திருந்த சிரியாவும் எகிப்தும் 1973ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி கச்சேரிக்கு நாள் குறித்தன. நிலை குலைந்து போகும் ஒரு திடீர் தாக்குதல் தான் அவர்களுடைய திட்டம். அது முஸ்லிம்களுக்கு புனித ரமலான் மாதம். அக்டோபர் 6 என்பது யூதர்களினுடைய புனித யோம் கிப்பூர் தினம். அதாவது அன்றைய திகதியில் உலகம் முழுக்க வாழும் யூதர்கள் ஒரு மிடர் தண்ணீர் கூட குடிக்காமல் நாள் முழுக்க விரதம் அனுபவிப்பார்கள். இஸ்ரேலிலும் அப்படித்தான். அங்கே தேசிய விடுமுறை தினம். தேவாலயத்துக்கு போய் பாவ பிராயச்சித்தம் தேடுவார்கள். இதுதான் நாள். இதை விடக்கூடாது என்று தீர்மானித்த சிரியாவும் எகிப்தும் பகல் நேரம் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி அதிரடி தாக்குதலை நடத்தின. எகிப்தினுடைய விமானப்படை கண்டபடி இஸ்ரேலிய வீரர்களை அழித்தவாறு முன்னேறியது. மற்ற பக்கம் சிரியாவும் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்ட பூஜை புனஸ்காரங்கள் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு இஸ்ரேல் பதிலடிக்க தயாரானது. முதலில் பலத்த சேதமுற்று நூற்றுக்கணக்கான வீரர்களை பலி கொடுத்த இஸ்ரேல் திருப்பி அடித்தது. இப்படி யுத்தம் 10 நாட்களுக்கு மேலாக அதன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்த போது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகள் ஒன்று கூடி இனிமேல் இஸ்ரேலுக்கு உதவி ஒத்தாசை செய்யும் மேலை நாடுகளுக்கு எண்ணெய் கிடையாது என்று சொல்லி ஒரு தட்டாலடி முடிவை எடுத்தன. விஷயம் சீரியஸ் ஆகுவதை கண்டு கலக்கமுற்ற ஐநா சபை அக்டோபர் 26ஆம் தேதி தமிழ் சினிமாவில் எல்லாம் முடிந்த பிறகு போலீஸ் வருவது போல வந்து சமாதானம் பேசி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் யுத்தம் முடிந்து போனதை விட இந்த யுத்தத்தை தொடர்ந்து அரபு தேசங்கள் தொடுத்த எண்ணெய் யுத்தம் தான் சரித்திர ஏடுகளுக்கு முக்கியமானது. 2ஆம் உலகப் போர் முடிவுற்ற 1945ஆம் ஆண்டுகளில் உலக எண்ணெய் உற்பத்தியில் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பங்களிப்பு வெறும் 5% கூட இல்லை. அப்போது ஈரானிலும் ஈராக்கிலும் மட்டும்தான் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 1949இல் குவைத்திலும் சவுதியிலும் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1970ஆம் ஆண்டு ஆகும்போது, அதாவது அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவும் நாடுகளுக்கு எண்ணெய் தருவதில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றிய போது உலக எண்ணெய் சந்தையில் மத்திய கிழக்கு நாடுகளின் பங்களிப்பு 50%க்கும் மேல் இருந்தது. மத்திய கிழக்கை விடுவோம், மிச்சமிருக்கக்கூடிய 50% வைத்திருக்கும் தேசங்களிடமிருந்து எண்ணெய் எடுக்க முடியாதா என்ற கேள்வி எழுகிறது. அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த எண்ணெய் வளம் சோவியத் யூனியனிடமும் அதன் இஷ்டமித்ர நாடுகளிடமும் தான் இருந்தன. முதலாளித்துவ அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பிய தேசங்களுக்கும் சோவியத் ரஷ்யாவின் கூட்டணிகளுக்கும் அப்போது பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. எண்ணெயே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, கம்யூனிஸ்டுகளின் காலடியில் போய் விழுவது என்பதைப் போல கேவலம் ஒன்றும் இல்லை என்று அவை நினைத்தன. இந்த அரசியல் கணக்குகளை எல்லாம் நன்கு புரிந்து கொண்டுதான் மத்திய கிழக்கு தேசங்கள் காரியத்தில் இறங்கின. கொஞ்ச நாளைக்கு எல்லோரையும் அலற வைப்போம் என்று முடிவு செய்த அவை முதலில் எண்ணெய் பேரல் ஒன்றினுடைய விலையை 17% கூட்டின. அப்போதெல்லாம் ஒரு சதம் கூடினாலே தலைப்பு செய்தியாகும் காலம். உடனே 25% உற்பத்தி குறைப்பையும் அறிவித்தன. அத்தோடு இஸ்ரேலினுடைய தோஸ்துகளுக்கு எண்ணெய் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பொது ஜனங்கள் ரசிக மன்ற மனநிலைக்கு மாறி விசில் அடித்து வரவேற்க இந்த நூதன தாக்குதலால் உலகம் அதிர்ந்து போனது. அன்றைய மேற்கத்திய சார்பு வெள்ளை இனவெறி தேசமான தென்னாப்பிரிக்காவுக்கு எண்ணெய் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் போர்த்துக்கலும் சேர்ந்து கொண்டது. இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்து கொண்டு அமெரிக்காவுக்கு தன் விமான தளங்களை வழங்கிய நெதர்லாந்துடன் அமெரிக்காவுக்கு எல்லாமாக இருந்த ஜப்பான் போன்ற தேசங்கள் சிவப்பு வட்டம் போடப்பட்டு எண்ணெய் கிடையாது என்று நாட்டாமை தீர்ப்பு எழுதப்பட்டு தீண்டத்தகாத பேர்வழிகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டன. இதேவேளை அமெரிக்கா விஷயத்தில் என்ன மாதிரி முடிவெடுப்பது என்ற சிக்கல் ஏற்பட்டது. எல்லா அழிவுகளுக்கும் அதுதான் குருநாதர் என்ற போதிலும் இதே தடையை ஆனானப்பட்ட அமெரிக்காவுக்கும் எதிராய் பிரயோகிப்பதா என்று அரபு நாடுகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டின. ஆனால் சவுதி மன்னர் ஃபைசலும் லிபிய ஜனாதிபதி கடாஃபியும் எல்லோருக்கும் ஒரே அகப்பையால் தான் சாப்பாடு என்றவாறு அமெரிக்காவை தீவிரமாக எதிர்த்து நின்றதால் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கனஜோராய் தடை அமுலானது. இத்தோடு அரபு உலகம் அமைது கொள்ளவில்லை. பெட்ரோல் ஏற்றுமதி கூட்டமைப்பான ஒப்பெக்கில் இருக்கும் அரபு அல்லாத எண்ணெய் வளம் உள்ள இதர நாடுகளிடம்
நாங்கள் மொத்தமாய் இஸ்ரேலின் நேசகர்களுக்கு பெட்ரோல் சப்ளையை நிறுத்திவிட்டோம். உங்களுக்கு இதுதான் சந்தர்ப்பம். கண்டபடி விலையை உயர்த்தி சம்பாதியுங்கள். இதைவிட நல்ல சந்தர்ப்பம் இனி வராது என்று உசுப்பேற்றின. இப்படி அரபுலகின் ஆத்திரம் கண்மண் தெரியாத அளவுக்கு அன்று இருந்தது. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. பிரான்சும் பிரிட்டனும் இனிமேல் இஸ்ரேலுக்கு நிதி மற்றும் ஆயுத சப்ளை செய்ய போவதில்லை என்றும், இனி அமெரிக்க இராணுவத்திற்கு தம் நாட்டின் இராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்றும் பல்டி அடித்தன. அன்றைய பிரிட்டன் பிரதமர் எட்வர்ட் ஹீத் மேலும் ஒரு படி மேலே சென்று 1967 ஆண்டுக்கு முன்னர் இஸ்ரேலிடம் எந்த நிலப்பரப்புகள் இருந்ததோ அதற்குள் அது சென்று விட வேண்டும் என்றும், அபகரித்த நிலங்களை அரபு தேசங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அடித்து விட்டார். இந்த தற்காலிக நல்லவர் வேடங்கள் அரபுலகை கவர பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீது விதிக்கப்பட்டிருந்த எண்ணெய் தடை நீக்கப்பட்டது. இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. பூனைக்கு விளையாட்டு எலிக்கு சீவன் போகிறது என்பது போலத்தான் இந்த தடைகளும். ஐரோப்பா தேசங்களில் மக்கள் திண்டாடி தெருவில் நின்றார்கள். இதையெல்லாம் வெகுவாக ரசித்த மத்திய கிழக்கு தேசங்கள் தடைகளையும் கட்டுப்பாட்டையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமுலாக்க தொடங்கினார்கள். ஜெர்மனி, ஸ்வீடன், ஆஸ்திரியா, நோர்வே என்று மேற்கு ஐரோப்பிய தேசங்களில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாய் அவரவர்களின் இஸ்ரேல் மீதான காதலின் சதவீதத்துக்கு ஏற்றாற்போல தடைகளின் சதவீதமும் இருந்தது. அதாவது பெட்ரோல் வழங்கப்பட்டது, ஆனால் கொட்டி கொடுக்கப்படவில்லை. சரி, இந்த பிரச்சனையை அனாயசமாய் வெற்றிகரமாய் சமாளித்த தேசங்கள் உண்டா என்று நீங்கள் கேட்டால், ஆம், பிரேசில் அதன் நாட்டின் கரும்பு வெல்லத்திலிருந்து எத்தனால் எடுத்தது. எத்தனால் என்பது ஆல்கஹால். அதோடு எரிவாயுவை கலந்து எரிபொருள் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தது. பிரேசிலை போலவே அட்டகாசமாக சமாளித்து பொருளாதார வெற்றியடைந்த மற்றைய நாடுதான் ஜப்பான். ஜப்பானியர்கள் சைக்கிளில் அலுவலகங்களுக்கு செல்ல தொடங்கினார்கள், நடக்க ஆரம்பித்தார்கள். குறைந்த எரிபொருளில் நிறைந்த தூரம் செல்ல கனரகம் இல்லாத எளிய கார்களை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அன்று ஜப்பான் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய அழுத்தத்தின் போது போட்ட விதைதான் இன்று நாம் பயன்படுத்தும் குட்டி குட்டியான ஜப்பான் கார்கள். சரி, உலக வல்லரசு தாதா அமெரிக்கா என்ன செய்தது என்பதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. அரபுலகின் தலைவிதி மாறவும் காரணமானது. அமெரிக்கா அப்போது உலக பொருளாதாரத்தில் முன்னணியில் இருந்தது. இந்த திடீர் எரிபொருள் நெருக்கடி அமெரிக்காவை பாடாய் படுத்தி எடுத்தது. டெக்சாஸிலும் அலஸ்காவிலும் லூசியானாவிலும் உற்பத்தியாகும் எண்ணெய் நீண்ட கால முற்றுகை ஒன்றுக்கு எந்த விதத்திலும் போதாத ஒன்று என்று கருதியது அமெரிக்க அரசு. அந்நாட்களில் ஃபோர்ட், கிறிஸ்லர், ஜெனரல் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்களின் பிரம்மாண்ட கார்கள் அமெரிக்க வீதிகளை மட்டுமல்ல, ஐரோப்பா வீதிகளையும் நிறைத்திருந்தன. லீட்டருக்கு 3 முதல் 5 மைல் தூரம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த பெரிய சைஸ் கார்களை இனியும் வைத்து கொண்டு ஓட்டுவது எரிபொருள் செலவு பிடித்த ஒரு விடயம் என்று அமெரிக்க அரசு தீர்மானித்தது. ஜப்பானை போலவே சிறிய ரக கார்களை உற்பத்தி செய்ய ஆணையிட்ட அமெரிக்க அரசு எரிபொருள் செலவை சேமிக்க மணிக்கு 55 மைல் என்ற உச்ச வேக சட்டத்தை கொண்டு வந்தது. மேலும் சூரிய சக்தி எனப்படும் சோலார் பயன்பாடுகளில் அமெரிக்கா நாட்டம் செலுத்த தொடங்கியது. இப்படி அமெரிக்கா இந்த நெருக்கடியிலிருந்து மீள தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தது. இப்படி 5 மாதங்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலை ஆதரித்த இதர நாடுகளும் இந்த எரிபொருள் நெருக்கடியால் சொல்லனா கஷ்டங்களுக்கும் பணவீக்கத்துக்கும் உள்ளாகி மொத்தமாக களைப்படைந்து கவிழ்ந்திருந்த போது மத்திய கிழக்கு எண்ணெய் உற்பத்தி நாடுகள் 1974 ஆண்டு மார்ச் மாதம் 17 இந்த தடையையும் தட்டுப்பாட்டையும் நிறைவுக்கு கொண்டு வந்தன. இந்த 5 மாதங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெட்ரோல் ஏற்றுமதி செய்யாததால் வருவாயை இழந்தாலும் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற புள்ளியில் இந்த நாடுகள் ஒன்றிணைந்தன. அதாவது இந்த உலகத்திற்கு தாம் யார், தம் எரிபொருள் பலம் எப்படிப்பட்டது என்பதை காட்டிவிட்டு ஓய்ந்தன. என்னதான் பிரச்சனை ஓய்ந்தாலும் அது தந்த தழும்புகளை அமெரிக்கா மறக்கவே இல்லை. மத்திய கிழக்கை தம் காலனியாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்த புள்ளி இதுதான். நன்றாய் யோசித்து பாருங்கள். இந்த விவகாரத்துக்கு பிறகு இஸ்ரேலுடனான எந்த ஒரு யுத்தத்திலும் மத்திய கிழக்கு நாடுகள் கூட்டாய் பங்கெடுக்கவில்லை. அமெரிக்கா இந்த எண்ணெய் கேந்திரத்தில் நின்று விளையாட முடிவெடுத்த பிறகு ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாடும் பிளவுண்டது. எகிப்து,
இஸ்ரேலை ஒரு நாடாய் அங்கீகரித்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தலையில் துண்டை போட வைத்தது. ஈரானும் ஈராக்கும் 8 வருடங்களுக்கு மேல் தமக்குள்ளே யுத்தம் செய்தன. அப்பட்டமாய் எதையுமே வெளியே காட்டிக்கொள்ளாமல், யாருக்கும் சந்தேகம் வராமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு அரபு நாடுகளையும் வேட்டையாடின. இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? புதிதாக சொல்ல தேவையில்லை. அன்று அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்களை வழங்கிய நாடுகளுக்கு எண்ணெய் கிடையாது என்று அறிவித்த அரபு நாடுகள் இன்று தம் நிலங்களில் 30க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை அமைக்க இடமளித்திருக்கின்றன. மகாபிரபு நீங்கள் தான் எம் நாட்டின் பாதுகாப்பு என்றவாறு தமது பாதுகாப்பு கட்டமைப்பையே அமெரிக்காவிடம் தாரை வார்த்திருக்கின்றன. அமெரிக்கா தான் நாடியது போலவே மத்திய கிழக்கில் அகலமாய் வலுவாய் காலூன்றி விட்டது.